முகத்தோடு ரெண்டு கொம்பு. சரி, திருக்கு போட்ட கொம்பு. கொம்பு மாட்டு முகத்தோடு மற்ற ரிஷியினுடைய வரத்தில் மகிடாசுரன் வாழ்ந்து வர்றான். சரி, வாழ்ந்து வரக்கூடிய மகிடாசுரன் நினைக்கின்றான், என்னமா நினைக்கின்றான்? நாம இந்த வனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. சரி, அதாவது நம்ம சிவனை வேண்டி சிவ தவங்கள் செய்து அரணாரை வேண்டி அருதவத்து செய்து நாம் அழியாத வரத்தை வாங்கினால் என்ன? சரி, என்ன வரம்? அழியாத வரத்தை வாங்கினால் என்ன? சாகாத வரத்தை வாங்க வேண்டும். சரி, அடே போ, மேல அடிச்சு முடிச்சு சாமி ஆட்டு நடக்கும். அதாவது சரி, சாகாத வரத்தை வாங்க வேண்டும். அப்படி என்று சொல்லி மகிடாசுர எப்படி தவம் செய்யறாங்க? எப்படி அம்மா தவம் இருக்கிறார்? அந்த பச்சரி சீனுடைய வனத்திலே சரி, அவன் சந்தால தரைமணிக்கு போட்டான் சுத்தாரம் சேர்ப்பிடமாடி தெய்வங்காட்டி பகவானை தாமெடியல்லோ, பகவானை தாமெடியல்லோ, அதை பறந்தவோ செய்து பகவானை தாமெடியல்லோ, பகவானை தாமெடியல்லோ, பறந்தவோ செய்து அடித்து மலர்வரம்பி கரச்சடி மல்படரை பிள்ளையெல்லாம் வாசை பற்றை ரோமமெல்லாம் சடைகள் வீணை கால்மாத்தில் மலைத்தவாரோ மகிடாசுரனானவனை அதை தலைமாட்டில் புத்தோரியே தலைமாட்டில் மலைத்தவாரோ மகிடாசுரன் செய்யக்கூடிய தவமானது காற்றடித்து மணல் பரப்பி காரம் செடி மேல்படர காரமுள்ளும் சூரமுள்ளும் கலந்தவன் மேல் படந்திடும். சரி, என்னாகுது? காரமுள்ளும் சூரமுள்ளும் கலந்தவன் மேல் படந்திடமா? அவன் பல்லு எல்லாம் வாசி பெற்ற ரோமமெல்லாம் சடைகள் விண்ண ஜடைகள் விண்ண சடன சட பீலி சடெல்லாம் தொங்குது அளவுல தவ நடக்கு. சரி, கால்மாட்டில் முளைத்தவர மகிடாசுரனுக்கு தலைமாட்டில் பூச்சொரிய தலைமாட்டில் முளைத்த மரம் மகிடாசுரனுக்கு கால்மாட்டில் பூச்சொரிய 1 வருடமா 2 வருடமா எத்தனை வருடங்களம்மா? 12 ஆண்டு காலமாக பாரத்தவன் செய்துகிட்டு இருக்கிறான். சரி, யாரு? மகிடாசுரன். ஆமா, நானும் அப்பதே பானைத்தான் பாக்கேன். பானு முகமும் நம்ம பிள்ளை முகமும் ஒண்ணு போல இருக்கு. சரி, முகம் சைஸ் கூட பாக்க அந்த ரத்த பாசங்கள் அக்காளுக்கு தங்கச்சி முகம் ஒண்ணு போல இருக்கு. சரி, நானும் அப்பதே முகத்தை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ பகவான் சொல்லுகிறார், என்னம்மா சொல்லுகிறார்? அம்மா என் பெண்ணைய பார்வதி மகிடாசூரன் செய்யக்கூடிய தவத்தினார் சரி அசையாத கைலேங்கிரி மலையே கிட்டு 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 ஆட்டம் ஆட்டம் கடுமையான ஆட்டம். சரி, கைலை மலை அசைகிறது. அப்போ பகவான் சொல்லுகிறார், பார்வதி என்னனாதா அசையாத கைலேங்கிரி மலை கிடுகிடம் என்று அசைய காரணம் என்ன? எதற்காக பார்வதி அசைந்து கொண்டிருக்கிறது? பூலோகத்துல என்ன நடக்குன்னு தெரியலையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னே இப்பதான் நாகராஜன் தவம் இருந்தாரு. சரி, அரக்கன் எதுவும் தவம் இருப்பானோ? இருந்தாலும் இருப்பாங்க. அரக்கி யாரும் தவம் இருப்பார்களா? அரக்கி இருந்தாலும் இருப்பா. சரி, என்று பகவான் ஞான திருஷ்டியினால் பூலோகத்தை விட்டு நோக்கி பார்க்கிறார். பார்க்கும்போது அந்த நாகமுடி ராஜமன்னன் செய்தது போல சரி இன்றைக்கு மச்சரிசியினுடைய மனத்திலே ஆமா மகிடாசூரன் என்று சொல்லக்கூடிய அரக்கன் தவம் செய்துகிட்டு இருக்கிறான். 12 ஆண்டு காலமாக சரி உண்ணாமல் உறங்காமல் ஒரு அமுது சாப்பிடாமல் தன்னை மறந்து தவமே பெரிது என்று சொல்லி பகவானை வேண்டி வாரத்தவம் செய்து வருகிறான். சரி, என்னமா செய்வது பார்வதி? கூப்பிட்டு ஒரு வரத்தை கொடுத்து விடுங்களாதா? பார்வதி உன் பேச்சை கேட்டு நிறைய அரக்கனுக்கு வரத்தை கொடுத்தேன். சரி, அவன் என்கிட்ட வரத்தை வாங்கி என்னே எதிர்த்துட்டான். இப்ப என் பேச்சை கேட்க முடியுமா இல்ல முடியாதா? முடியும்னா கைலாசத்துக்குள்ள வார இல்ல வெளியில போறோம். முன்ன ஒரு காலத்துல உன் பேச்ச கேட்டு வல்லரக்கம்னு ஒருதனுக்கு வரத்தை கொடுத்தேன். சரி, அவன் தூண்டு வரல வரத்தை கேட்டான். ஆமா, அடா பாவி கேட்டதே கேட்டான். சரி, சொத்தை கேட்கல, சுகத்தை கேட்கல, நாட்டை கேட்கல, வீட்டை கேட்கல, மனைவிய கேட்கல, மக்களை கேட்கல. ஆமா, தூண்டு வரல வரத்தை கேட்டான். சரி, ரொம்ப சிறிய வரம் தானே. ஆமா, ஒரு எல்லை விட சிறிய வரம் தானே, கடுக விட சிறிய வரம் தானே சொல்லி தூண்டு வரல வரத்தை கொடுத்தேன். சரி, அவன் என்கிட்ட வரத்தை வாங்கி ஆமா என்னையே விரல போட்டு நீட்டிட்டான். அதுக்கு எங்க அண்ணன் அனுப்புனேன்.
ஓஹோ. எங்க அண்ணனை அனுப்பி உங்களை காப்பாத்தி கூட்டு வந்திருக்கேன். பிறகு அவனுக்கு பயந்து பூலோகத்துல அரளி பூக்குள்ள போய் ஒளிச்சுக்கிட்டேன். சரியா போச்சு. பிறகு உங்க அண்ணன் கிருஷ்ண போய் தான் வரத்தை வாங்கிட்டு வந்தார். அவர் மாயக்கண்ணன் மாய சூதாடி பாரத போர் புரிந்த பார்த்திபன் அல்லவா? அதான் மைத்துனர் உறவு இருந்தால் மலையேறி பிழைக்கலாம்னு பெரியவங்க சொல்றாங்க. 3 மைத்துனர் இருக்காங்கம்மா எங்க வீட்டு பக்கத்துல. எப்படிமா? 3 மைத்துனர்கள் இருக்காங்க. சரி. அந்த மனுஷனுக்கு பிழைக்க தெரியல. ஆமா. ஓ மைத்துனரை போய் மலைக்கு கூட்டு போய் ஒரு கட்டு வரவை கட்டி தலையில தூக்கி விட்டுக்கிட்டு பின்னால நினைக்கிட்டு ஒற்ற மீறி. ஆமா. உருண்டு 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 வருவாரு. அவ்வளவு கஷ்டப்படண்டா. எங்க மாமாக்குள்ள ஒரு பாட்டுல போதும். ஓ பாட்டலி. அழகா கைக்குள்ள போட்டுக்கலாம். ஆமா. அதாவது அது அவர் கூலிங்கா கேட்பாரு. சரி. மைத்துனர் உறவு இருந்தால் மலையேறி பிழைக்கலாம்னு அதுக்கு தான் சொன்னேன். சரி. ஆமா இப்படி மைத்துனர் இருந்தால் எத்தனை முறை வந்து உதவுறது. சரி பார்வதி, அப்ப மகிடாசுரனுக்கு வரத்தை கொடுக்க சொல்றேன். தாராளமாக கொடுத்து விடுங்கள் பிரபு. அப்போது பகவான் சொல்கிறார், ஐயா நந்தினிவா. என்ன ஐயா சொல்லுங்கள் பகவானே. நீங்கள் இப்போதைய பூலோகத்துல சென்று சரி அந்த மகிடாசுரன் எந்த வனத்துல தவம் செய்துகிட்டு இருக்கிறானோ ஆமா அவனை அப்படியே கைலாசத்தை கூட்டுவாங்க. உங்களுடன் விடை பெறுகிறேன் ஐயா. இப்போதே கீழே எரிவியா நீங்க எழுந்திருச்சு குடத்துக்காரமா போயிருவீங்க. நான் அண்ணாவி என்ன செய்ய முடியும்? அண்ணாவி படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இருங்க. அதனால சரி அதான் இப்போ பகவான் சொல்லுகிறார், நந்திதேவா என்ன ஐயா நீங்கள் இப்போதே சென்ற மகிடாசுரனை கைலாசத்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். இதோ அழைத்து வருகிறேன் ஐயா. நந்தி தேவரானவர் அழைப்பேன் வர மறுத்தால் கரகரகரென்று இழுப்பேன். ஓகோ நீங்க கூப்பிடும் போது அந்த மகிடாசுரை மறுத்தா கரகரன்னு கீழே போட்டு இழுப்போம் அப்படியா? அப்போ நந்தி தேவரானவர் வெள்ளி புறம்பை கையில் எடுத்துக்கொண்டு அந்த மகிடானை தேடியல் நந்தி வெள்ளி புறம்பை கையில் எடுத்துக்கொண்டு மகிடாசுரனை தேடி ஒவ்வொரு வனங்களாக கடந்து பூலோகத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. ஆமா. அப்படி வரக்கூடிய பாதையில சரி எங்க வர்றாரு? எங்கம்மா வருகிறார்? மச்ச ரிஷியினுடைய வனத்திற்கு வருகிறார். சரி எங்க வர்றாரு? மச்ச ரிஷியின் வனத்துக்கு வருகிறார். மச்ச ரிஷியினுடைய வனத்திலே மகிடாசுரனாகப்பட்டவன் சரி கையிலே நாதன் கரக்கண்ட ஈசனை வேண்டிக் கொண்டு அரகரா சம்போ மகாதேவா சங்கரா சங்கரா சங்கரான்னு சொல்லி சரி சிவனுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டு சிவபவங்கள் செய்து கொண்டிருக்கிறார் மகிடாசுரன். ஆமா. அப்போ நந்திதேவர் சொல்லுகிறார், என்னமா சொல்கிறார்? டேய் மகிடாசுரா, உன் தவத்தை நிறுத்தடா. நிறுத்து மகனை நிறுத்து. தவத்தை நிறுத்தடானே ஸ்டெப் நின்னுட்டார். சரி யாரு? சந்தோஷம் தாழ முடியவில்லை. பகவானே வணக்கம், கடவுளே வணக்கம். சரி உங்களைத்தானே வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஆமா உங்களைத்தானே நான் வேண்டி தவம் செய்தேன். சரி எனக்கு கேட்ட வரத்தை கொடுக்க வேண்டும் ஐயா. ஆமா மகிடாசுரா, என்ன நான் கடவுள் அல்ல. சரி நீங்க யாரு? கடவுளுக்கு பிஏமா? கடவுளுக்கு சிவனுக்கு பிஏ யாரு? நந்தி தேவர். சரி நீங்க தான் நந்தி தேவரா? அந்தானமா நந்தி தேவன். கொஞ்சம் எந்தியா. சரி நான் எந்திரிச்சு பேருவேன் பாத்துக்கோங்க. நந்தியா சொன்னவியா? அதான பார்த்தேன். ஐயா நந்தி தேவா, எனக்கு வரம் கிடைக்குமா? தாராளமாக கிடைக்கும் ஐயா. நீ செய்த தவத்தை அறிந்து கொண்டு அந்த கையிலை நாதன் கரக்கண்ட ஈசன் தான் உன்னை அழைத்து வர சொல்லி என்ன பூலோகத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். சரி அடைய மகிடாசுரா, என்ன நாம இருவரும் இப்போதே கைலாசம் போக வேண்டும், கடவுளை பார்க்க வேண்டும். வேண்டிய வரங்களை விருப்பமுடன் வாங்க வேண்டும் என்று நந்தி தேவரும் மகிடாசுரனுமாக இருவருமாக அங்க நந்தி தேவர் முன்னடக்க மகிடாசுரன் நமான வனங்களது நாடோவிட்டு சிங்கங்கள் தூங்குவனம் சிறு பலிகளெல்லாம் வாழுவனோ. சரி காண்டாவனை காடுமிட்டு கடியவனம் தரை கடந்து ஆமா
ஒவ்வொரு வனங்களாகவே கடந்து நந்தி தேவரும் மகிடாசுரனும் கைலாசகிரி பர்வதம் வருகிறார்கள். சரி, எங்க வராங்க? கைலாசம் வருகிறார்கள். கைலை மலைக்கு வருகிறார்கள். சரி, அப்போ கைலாசத்திலே வந்தா மகிடாசுரன் கேட்கிறான். என்னமா கேட்கிறார்? எங்கள் பகவானே பரம்பொருளை ஆண்டவராகிய சிவபெருமானே, சிவபெருமானே, எங்கள் சாட்சாதி பகவானே, சொல்ல மகிடாசுரே எங்கள் பகவானே பரம்பொருளை ஆண்டவராகி சிவபெருமானே, சிவபெருமானே, மகிடாசுரா, என்ன ஐயா உனக்கு என்ன வரம் அப்பா வேண்டும் என்று பகவான் கேட்டார். வேண்டிய வரங்களை விருப்பமுடன் கேள் மகனே, கேளு. பகவானே பரம்பொருளை ஆண்டவராகி சிவபெருமானே, சிவபெருமானே, எனக்கு ஆனாலும் அழிவு வரக்கூடாது, ஒரு ஆயுதத்தாலையும் அழிவு வரக்கூடாது. பெண்ணால அழிவு வரக்கூடாதுன்னு கேட்கல. பெண் என்னம்மா செய்ய போறா? அவன் கேட்க மதி இல்ல. சரி, அவனுக்கு அத பெண்ணால அழிவு வரக்கூடாதுன்னு கேட்க மதி இல்ல மகிடாசுரனுக்கு. ஆமா, எனக்கு ஆனாலும் அழிவு வரக்கூடாது, சரி, ஒரு ஆயுதத்தாலையும் அழிவு வரக்கூடாது. அருவா கம்பு எதை எடுத்து எரிச்சாலும் அது யார் மேல படக்கூடாது. சரி, யார் மேல எங்களை படக்கூடாது? தாண்டி அங்கோடி போயிடணும். சரி, ஆமா. எது என் பின்னால அருவா கம்பு விரட்டிட்டு வந்தாலும் நான் 8 அடிக்கு அங்க ஓடிடணும். சரி, எது என் மேல படக்கூடாது, சரி, என் மேல எதுவும் படக்கூடாது அப்படின்னு வரத்தை கேட்டான். சரி, ஆனாலும் அழிவு வரக்கூடாது, ஆயுதத்தாலும் அழிவு வரக்கூடாதுன்னு சரி, பார்த்தார் ஆண்டவராகிய சிவபெருமான். சரி, மகிடாசுரனுக்கு எப்படி வரம் கொடுத்தார் பாருங்க. எப்படி எப்படி அம்மா? அடே தத்தம் தத்தோ நட்டா கேட்ட வரோ தந்தையினடா உனக்கு நான் கேட்ட வரம், இந்த தரணியை ஆண்டிடுவாய் ஒரு குடக்கிங்களே. கொடுத்தேன் கொடுத்தேனடா நீ கேட்ட வரம், இந்த குவளையை ஆண்டிடுவாய் குடைக்கீங்களே. உலகத்தை எல்லாம் ஒரு குடைக்குள் ஆண்டு விடுவாயப்பா என்று சிவபெருமான் மகிடாசுரனுக்கு வரத்தை கொடுத்தார். வரத்தை வாங்கின ஆணவத்துல வார மகிடாசுரன். நம்மளை ஜெயிக்கிறதுக்கு நம்ம யார் இருக்கிறா? உலகத்திலே யாரும் இல்லை அம்மா. வரத்தை வாங்கின ஆணவத்துல வாரான். சரி, பெரிய ஆணவத்துல வாரா மகிடாசுரன். எங்க வர்றா பாருங்க. எங்கம்மா மச்சாரி மனமாதியில மகிடாசுரன் வரபோது வரத்தை வாங்கிக்கிட்டு எங்க வரா? மச்சரிசி வனத்துக்கு வரான். ஆமா, மச்சரிசி வனத்திலே வந்த மகிடாசுரே. சரி, அவ எப்படி கோட்டை கட்டி வாழ்ந்து வர்றா பாருங்க. எப்படி எப்படி அம்மா? சுற்று கோட்டை போலே சரி, 7 சுற்று கோட்டை போட்டானா? ஆமா, இப்படி ஒரு சுத்து 2 சுத்து கோட்டை எல்லாம் போடல. சரி, 7 சுற்று கோட்டை போட்டான். சரி, 7 சுற்று கோட்டை போட்டு இன்பமுடன் ஆண்டு வர்றா மகிடாசுரன். ஆமா, நம்மளை ஜெயிக்கிறதுக்கு நம்ம யார் இருக்கிறா? உலகத்திலே யாரும் இல்லையே என்றவன் வாழ்த்து வரக்கூடிய காலத்தில் நாளை கடப்பு ஓடி கொண்டிருக்கிறது. சரி, அங்க ஒரு வருடம் வருடமாச்சு கைலாச தேவோகாரோ குணத்தை கரமாடுத்து ஆதி நல்ல பகவானிக்கு பூஜை செய்ய வேணும் வருகிறாரோ தேவோகாரோ. நாளுங்களுக்கு உருண்டோடி கொண்டிருக்கிறது. சரி, ஒரு நாள தினத்திலே கைலாசகிரி பர்வதத்திலே உள்ள 31 கோடி தேவாதி தேவக்கள் எல்லாம் சரி பால் குடத்தை சுமந்து கொண்டு என்ன குடம்?
பால் குடத்தை சுமந்து கொண்டு பகவானுக்கு நாம பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்லி பாலபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பூலோகத்திலிருந்து மேல் லோகத்துக்கு வராங்க. சரி, சாறை சாறையாக வருகிறார்கள். எறும்புகள் சாறை சாறையாக செல்வது போல் சரி, ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா, எங்க வர்றாங்க? கைலாசம் வருகிறார்கள். மச்ச ரிஷியினுடைய வனத்திலே மகிடாசுரனுடைய கோட்டைக்கு அருகாக வந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, அவங்க எப்படி சொல்லிக் கொண்டு வர்றான்? எப்படி அம்மா? ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, சிவாய நமோ என்று சிந்தித்திருப்பவர்க்கு அபாய ஒரு நாளும் இல்லை ஐயனே. சரி, அப்படியே சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். ஆமா, ஓ நமச்சிவாய அப்படியே என்னையா நமக நாராயண அப்படியே சொல்லிக் கொண்டு வருகிறார். சரி, இந்த சத்தம் எங்க கேட்குது? யாருக்குமா கேட்கிறது? கோட்டைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாரே மகிடாசுரன் காதலை கேட்டது. மாட்டு முகத்தை உடைய மகிழாசுரனுக்கு கேட்டது. நாமளே பெரிய கிங்கு நாம இருக்கிறோம். சரி, நம்மளை ஜெயிக்கிறதுக்கு உலகத்துல யாரும் கிடையாது, யாருமே கிடையாது. அப்படி இருக்கும் போது சரி, அந்த கைலாச கடவுள் பரம ஈசனுடைய பேரை யாரோ சொல்லிக் கொண்டு செல்கின்றார்களே, யாரடா அது? யாருன்னு தெரியலையே, தெரியவில்லையே. அந்த பரமோசத்து பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, யார் பேர? பரமோசம் பேர பரமசிவன். பரம சிவனோட நாமத்தை அவ பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு போறாங்க. சரி, நான் பரமசிவத்தை விட பெரிய ஆள் இல்ல, ஆமா, நான் தானே அகில உலகத்துக்கு பெரிய கடவுள். சரி அப்படின்னு சொல்லி என்று சொல்லி மகிடாசுரை கோட்டை விட்டு ஓடோடி வருகிறான். வரும்போது நிறுத்துங்கள். சரி, எங்கப்பா போய்கிட்டு இருக்கிறீங்க? கைலாசம் போகிறோம் ஐயா. என் தம்பி எங்களுக்கு வெளியே விடப்பா. சரி, நாங்க சீக்கிரம் கைலாசம் போக வேண்டும், கடவுளை பார்க்க வேண்டும். ஆட்டு தலை இருக்கு, சரி, கை காலெல்லாம் மனுஷன மாதிரி இருக்கு, ஆமா, நம்மள வந்து வழிமறிக்கிறானே. சரி, தம்பி எங்களுக்கு வெளியே விடு. ஆமா, எங்க கையிலநாதன் கரக்கண்ட ஈசனுக்கு நாங்கள் பால் அபிஷேகம் செய்வதற்கு பால் கூட கொண்டு போறோம். சரி, எங்களை வழிய மறிக்காதப்பா. நாங்க ஆமா, தேவுக்களே, தேவுக்களே, பால் யாருக்கு கொண்டு போறீங்க? எங்க கைலாச தேவுக்கு கொண்டு போறோம். ஓ, அங்க கொண்டு போறீங்களா? எங்க தங்கத்துக்கு கொண்டு போறீங்களா? தங்கத்துக்கு இல்லம்மா. அதான் கேட்டேன். சரி, அதாவது அந்த பால் குடத்தை ஏன் கையில போடு? எங்க பகவானுக்கு வேண்டுமையா. இந்த மகிடாசூரனுடைய சரசலை விடு. சரி, உங்க கைலாச கடவுள் பால் எல்லாம் சாப்பிட மாட்டார். ஆமா, அப்ப என்ன சாப்பிடுவாரு? அவருக்கு வேணா மது கொண்டு போகமா. இந்த கல்லு குடத்தை கொண்டு உங்க கடவுள் தலையில போடணும். கல்ல கொண்டு போய் எங்க கடவுள் வீடா கட்ட போறாரு. கல்லு? ஆமா, கல்லு. சரி, மது குடம். சரி, என்ன குடம்? மது குடம். இத கொண்டு உங்க கடவுள் தலையில போடணும். சரி, யாவுக்கெல்லாம் பால் குடத்தை தரமாட்டோம். ஆமையா, எங்க பகவானுக்கு பூஜை செய்யப்படும் பொருள் அல்லவா. சரி, மகிடாசுரா எங்களை மறிக்காதே. ஆமையா, இவன் மகிடாசுர சும்மா விட்டானா? எங்க இருப்பான்? சும்மா விடுவானா? எங்க விடுவான்? இந்த தேவுக்கள் பால் குடத்தை அங்கிட்டு பிடிச்சு இழுக்கிறான். சரி, மகிடாசுர அங்கிட்டு பிடிச்சு இழுக்கிறான். ஆமா, ஆக மொத்தம் பால் குடத்துக்கு வாவளையுமே பிஞ்சு போச்சு. சரி, என்னாச்சு? வாவளையுமே பிஞ்சு போச்சு. கைலாச தேவுக்களை செவிகளை அடித்து விட்டு அவன் செவிகளில தான அடித்து பால் குடத்தை வருவாரையா. அவர்கள் கூடத்தை கொடுத்தாரையா. தேவாதிய தேவுக்களோ அவை கண்கள் அங்கிய முகவாடி
அந்த மகிடாசுரன் சரி சும்மா விட்டானா? எப்படி அம்மா விடுவா? கைலாச தேவுக்களை செவியில் எட்டி அடித்த சரி செவியிலே அடித்த பால் குடத்தை பறித்து விட்டு பழித்து விட்டு பகவானுக்கு கல் குடத்தை கொடுத்து அனுப்பினான். சரி என்ன குடம்? கல் குடத்தை கொடுத்து அனுப்பினார். ஓ கல்லு குடம். ஆமா இவ்வளவு நாள் பால் குடத்தை சுமந்தவங்க சரி கல்லு குடத்தை சுமந்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. கைலாசம் போகிறார்கள். அப்ப கைலாசத்தில் வந்து பகவானிடத்தில் அழுது மறைய விட்டார்கள். என்ன? யாரு? கைலாச தேவக்கள் எல்லாம். சரி எங்கள் பகவானே பரம்பொருளை ஆண்டவராகி சிவபெருமானே சிவபெருமானே எங்கள் சாட்சாத் பகவானே சொல்ல கேளா கொடுமை ஆட்சி செய்வாரா மகிழாசூரே எங்க பால் கூடத்தை பறித்தா பாலிகள் கூடத்தை கொடுத்தாரையா என்று சொல்லி தேவைக்கிறோம் ஆண்டவராக சிவபெருமான் கேட்கிறார். என்னமா கேட்கிறார்? ஐயா தேவக்களே என்ன ஐயா? என்னப்பா பால் குடம் கொண்டு வரையம்னு போனீங்க. சரி ஒண்ணு போல அழுது கொண்டு வரீங்களா? என்னப்பா ஏய் எதுக்குமா அழுவுறீங்க? ஏன்டா அழுத? ஏய் ஏன் அழுத? இப்பதானே காப்பி குடிச்சிய. உனக்கு என்ன கவலை? உன்னை யாரு வழி மறிச்சா? எதுக்கு அழுத? யார் அடிச்சா? அடிச்ச ஆளை சொல்லு. சரி அடி வாங்கித்தாரு. வாங்கித்தாரு. என்னப்பா தேவக்களே உங்களுக்கு வந்த இடையூறு என்ன? சரி சுவாமி என்ன? உங்களுக்கு நாங்க பால் கூட கொண்டு வர்ற பாதையில ஆமா மச்சரிசி வனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மச்சரிசி வனத்துல சரி மகுடா சூரியமன் ஒரு பெரிய அரக்கை. அவனுக்கு வரத்தை கொடுத்ததே நான் தாயா. அப்படியா? அவனுக்கு சாகாத வரத்தை கொடுத்ததே நாதான். சரி முகம் மாட்டு முகம். சரி உடம்பு மனிதனை போலே இருக்கும். அதே அவனே தான். சரி எங்க பால் குடத்தை பறித்து விட்டு உங்களுக்கு இந்த கல் குடத்தை கொடுத்து அனுப்பி விட்டான் சுவாமி. சரி நாங்க தரமாட்டோம்னு சொன்னோம். ஆமா எங்களை வலது செவியில அடிச்ச அடி. சரி இடது செவியில ஒருத்தருக்கும் 14 பல்லு கிடையாது. சரி 14 பல்லு இல்ல. ஆமா அப்ப செத்த நாய் பல்ல கட்டி வச்சிருக்கோம். இப்ப பல்லு கட்டிருக்கியா? அப்படியா? அப்போது தேவுக்கெல்லாம் அழுது கொண்டு பகவான் இடத்துல வரையப்பட்டார். சரி பகவான் சொன்னார், என்னம்மா சொல்கிறார்? ஐயா தேவுக்களை யாரும் அழாதீங்க, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு போகட்டும். சரி நாளை பார்த்துக்கிடுவோம். ஒரே நாள்ல எப்படி முடிவு பண்ண முடியும்? ஒரே நாளையில ஒருத்தரை கோவப்படக்கூடாது. ஆமா ஒரு நாளையில கோவப்படக்கூடாதுமா. பொறுத்திருந்து பார்ப்போம். சரி என்னதான் நடக்கு? இதோடையா போச்சு இருக்கு. ஆமா பொறுத்திருந்து பார்ப்போம். திடீர்னு ஒரு காரியத்தை அவசரப்பட்டு செய்யக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா செயல்படுவோம். அப்பதானே உண்மையா பொய்யாங்கிறது நமக்கு தெரியும். கண்டிப்பா தெரியும். இன்னைக்கு போகட்டு நாளை பார்ப்போம் சிவபெருமான். சரி மறுநாள தினத்தில் கைலாசகிரி பர்வதத்தில் உள்ள தேவாதி தேவக்கள் எல்லாம் அவர்கள் கூட பயங்கரமாடோ பகவானுக்கு பூஜை செய்ய வேணும். கைலாசகிரி பர்வதத்தில் உள்ள தேவாதி தேவக்கள் எல்லாம் சரி பூக்குடலையை சுமந்து கொண்டு என்னத்தை கொண்டு சுமந்து கொண்டு வர? பூக்குடலை சுமந்து கொண்டு பகவானுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்லி மச்ச ரிஷியனுடைய வனத்திலே வந்து கொண்டிருக்கிறோம். சரி யாரு? தேவாதி தேவக்கள் எல்லாம் வரிசையா பூமாலையை பறிச்சு ஒரு பூக்குடலையில வச்சு கொண்டு வராங்க. சரி கோட்டைக்குள்ள இருந்த மகிடாசுரன் ஓடோடி வருகிறான். ஆமா நேற்று அடிச்சு அடி இவங்களுக்கு மறந்து போயிட்டு போல இருக்கு. சரி நேற்று வலது செவியில் அடிச்சோம், இன்னைக்கு இடது செவியில் அடிச்சிட வேண்டியதான். நேற்று தானடா அடிச்சு விரட்டி விட்டேன். இன்னைக்கு இந்த பாதை யாரடா உங்களை வர சொன்னா? இன்னைக்கு ஒரு 14 பல்ல கலத்திட வேண்டியது. ஆமா நேற்று பால் கூடத்தோட வந்து என்னை பூ கூடலோட வரிய அந்த பூமாலை யாருக்கையா கொண்டு போறீங்க? பகவானுக்கு. ஐயா எந்த பகவான்? ஆமா மகிடாசுரன் விரட்டுதான். நான் தான்டா பகவான். நீ இல்லையா? எங்க பரமசிவன். அந்த பூவை சரசுல விடுங்கடா. தலையில அள்ளி தட்டுடா.
சொன்னா தட்டிடுவோம். தட்டுங்க. அந்த பூமாலை என் கழுத்துல போடுங்க. போடுங்க. சரி பகவானுக்கு இந்த எலும்பு மாலையை கொண்டு போங்கடா. அப்படியெல்லாம் முடியாது ஐயா. நான் சொல்றேன் கேளுடா. பூமாலை கூட்டுறா. முடியாதுயா. கூட்டுறா. முடியாதுடா அப்படின்னா பூமாலைய தேவக்கள் கிட்டு பிடிச்சு இழுக்கிறான், மகிடாசுரன் அங்கிட்டு பிடிச்சு இழுக்கிறான். சரி மறுநாள தினத்திலே கைலாச தேவக்களை மறுசவியிலே அடித்தான் மகிடாசுரை. நேத்து வலது செவியில அடிச்சான், சரி இடது செவியில அடிச்சான். அடித்து விட்டு பூமாலைய பறித்து விட்டு சரி பகவானுக்கு எலும்பு மாலையை கொடுத்து அனுப்பினான். சரி எலும்பு மாலை சாதாரண மாலை இல்ல, என் உயரத்துல இருக்கு. சரி என் உயரம் எவ்வளவு உயரம் பத்தியெல்லாம் எவ்வளவு உயரம், எவ்வளவு உயரம், உங்களை விட நான் எவ்வளவு உயரமா இருக்கேன். எம்மா பெரிய உயரம். ஆமா பெரிய எலும்பு மாலையை கொடுத்து விட்டா மகிடாசுரன். தேவாதி தேவக்கள் எல்லாம் அழுது கொண்டு பகவானிடத்திலே வருகிறார்கள். சரி பகவானே பரம்பொருளை ஆண்டவராகி சிவபெருமானே எங்கள் சாட்சாரி பகவானே சொல்ல என்று சொல்லி தேவக்களா கைலாசத்துக்கு அழுது கொண்டு வர்றாங்க. தேவக்கள் எல்லாம் அழுது கொண்டு கூடிய அரக்கனாகப்பட்டவன். ஆமா நேற்றுனா பால் குடத்தை பறித்தா. சரி இன்னைக்கு இங்க பூமாலைய பறித்து விட்டு சரி உங்களுக்கு எலும்பு மாலை கொடுத்தாங்க பாருங்க, எலும்பு மாலைய. சரி தலை எவ்வளவு வேண்டி இருக்கு, மாலையா ஆக்கி இருக்கான். ஆமா எலும்பு மாலை. சரி அப்ப எலும்பு தாங்க பிறகு இருக்காரு. ஆமா 7 அடி உயரம் இருக்கான், அவன் கையில கொடுக்கான். சரி எலும்பு மாலை செமந்துட்டு போடா அப்படின்னு எங்களை அடித்தான் செவியில் எட்டி மறுசெவியில அடித்து அனுப்பினார். சரி சரி தேவக்களே இப்படி தலை இன்னைக்கும் அழுது போறான். ஓ எங்களை செவியில் எட்டி அடித்து விட்டான். அப்படி தேவக்களை நீங்கள் அழ வேண்டாம், தொழ வேண்டாம், ஆறா தகரம் இட வேண்டாம். சரி யாருப்பா நீ அடிச்சா அழுதுகிட்டு வர. இன்றைக்கும் அதே மகிடாசுரன் தான் அடிச்சான். ஒன்னி அடிச்ச யாரு யாண்ட சொல்லு. மகிடாசுரன் தான்ப்பா. அதானே கேக்க. அப்படி ஒரு அரக்கன் இருக்கானா? அங்க இருக்காயா? மாட்டு தலை எங்க இருக்கான்? மச்சரிசி வரத்துல இருக்கான். அதானே கேக்க. எப்படி இருப்பான், எந்த சைஸ்ல இருப்பான்? மாட்டு மகம். மாட்டோட அம்மா பேரு உமா. அம்மா அப்படிங்குமா? உங்களுக்கு தான் கேட்கல. சரி 2 கொம்பு பெரிய அரக்கை. ஆமா அதனை பார்க்க 7 சுற்று கோட்டை போட்டு இருக்கிறார். அவனை பார்க்கறதுக்கே எங்களுக்கு தேவுக்களுக்கு பயமா இருக்கு சுவாமி. பயமா இருக்கு. ஆனா தண்ணி மாட்டு தொட்டியில தான் குடிக்கான். பக்கத்துல நின்று மட்டைய பச்சை மட்டை வச்சு கலக்கி கலக்கி ஊத்துதான். சரி குடிச்சிட்டு எங்களை அடிக்கானே. நாங்க இப்படி அட்டூழிய நடந்தால் நாங்க எத்தனை நாளைக்கு தாழ முடியும்? எப்படியா தாழ முடியும்? 1 நாளா 2 நாளா எத்தனை நாட்களமா? எரும மாளிகட உழவுல பூட்ட சொல்லி உழவுல சொல்றான். சரி எரும மாடு அப்படின்னு கூப்பிட்டு உழவுல பூட்டி உழ சொல்லுதான். அவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நாங்க தலையை சாச்சிக்கிட்டே உழவோம். தலையை சாச்சிக்கிட்டே சாச்சி தான் பார்த்தாங்க. எவ்வளவு நாளைக்கு தான் தலையை சாக்க நூந்து நிப்போம் நாங்களும் மாடு மாறி. இப்படி நிமிர்ந்துட்டியே. ஆமா நிமிரு பாப்போம். அப்படியா? நாங்களுக்கு எத்தனை நாளைக்கு தானே அட்டூழியத்தை தாழ? சரி சுவாமி என்ன இனி மகிடனை கொல்ல வேண்டும். அவன் கோட்டையை அழிக்க வேண்டும். யார் கோட்டை? மகிடாசுரனோட கோட்டையை அழிக்க வேண்டும். அப்போ பகவான் சொல்கிறார், பெண்ணே பார்வதி என்னன்னாவா நீ சென்று அதாவது மகிடாசுரனை கொல்லணும்னு சொல்றீங்க. சரி அவன் விதி எப்படி முடியுங்கிறத பார்க்கணும் இல்லையா? ஆமா எவ்வளவு நாளைக்கு அட்டூழியம் பண்ணுமா? சரி நீ எவ்வளவு நாளைக்கு இப்படி நடக்கும் அப்படிங்கறத பார்க்கணும். சரி அப்போ சித்திரபுத்திர நயினார் சொல்றார் பகவானே. என்ன சித்திரபுத்திர நயினாரே சொல்லுங்கள் பகவானே. அதாவது மச்சரிஷியினுடைய வனத்திலே வாழ்ந்து வருகின்ற வரக்கூடிய மகிடாசூரனுடைய ஏட்டை எடுத்து பாருங்க. எதற்காக நாதா? அவன் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி அட்டூழியம் பண்ணுவாங்கிறத பாருங்களேன். சரி எத்தனை வருஷம் தான் அட்டகாசம் நடக்குன்னு பாப்போமே. அப்போ சித்திரபுத்திர நயினார் ஏட்டை எடுத்து புரட்டி பார்க்கிறேன். பார்க்கும்போது பரட்டி பார்க்காது 68ஆம் பக்கத்துலதான் அவன் தலையெழுத்து இருக்கு. சரி சில காலம் தான் அவனுக்கு, அதுதால அழிவு காலம். சரி ஆமா கிட்ட நெருங்கிட்டு மகிடாசுரன் அதனால அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கான். கைலாச தேவுக்களை இடுக்கம் செய்துகிட்டு இருக்கான். சரி மதுவை அருந்த சொல்லி எங்களை மண்டையில அடிக்கிறான் மகிடாசுரன். சரி
கள்ள குடிக்க சொல்லி கன்னத்தில் அடிக்கிறான். எப்படி அடிக்கிறான்? எப்படி? இரு கையை கொண்டு கன்னத்தில் அடிக்கிறான். இரு கையை கொண்டு கன்னத்தில். ஓ சட்டையர் நட்டிக்கான். சரி சூரிய சும்மாயா விடுமா? தாங்க முடியாம நாங்க எத்தனை நேரம் ஓடணும் தெரியுமா? கவலைப்படாதீங்க. அதனால சீக்கிரம் ஏட்டு எடுத்து பாருங்க நைனாரே. இனிமே கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். நீங்க நான் இருக்க சித்திரபுத்திர நயினார் பாத்துக்கிட்டேன். நான் பாத்துக்கிட்டேன், நீ பயிராதப்பா. ஆமா ஆமா ஆமா. சித்திரபுத்திர நயினார் ஏட்டை எடுத்து புரட்டி பார்த்தார். பார்க்கும்போது பகவானே பரம்பொருளை ஆண்டவராகி சிவபெருமானே சிவபெருமானே கொஞ்ச நாளைக்கு அட்டுழியம் பண்ணத்தான் செய்வோம். சரி. யாரு? மகிடாசுவரே. ஆமாமா. இன்னவே விதி முடியறதுக்கும் இன்னும் சில காலமாகும். சரி. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அட்டகாசம் பண்ணத்தான் செய்வான். சரி என்று பகவான் பார்வதி இடத்திலே சொல்லுகிறார். சரி. அப்போ பார்வதி சொல்றா, பகவானே அவன் விதி முடியறதுக்கு சில காலம் ஆகுன்னு சொன்னீங்க. சரி. அதாவது என்ன? மகிடாசுர விதி முடியறதுக்கு சில காலம் ஆகுனீங்க. அதற்குள்ளாக சரி நீங்க பூலோகத்திற்கு வடியளக்க சென்று விட்டால் ஆமா நான் கைலாசத்துல பார்வதி தனியாகத்தானே இருக்கின்றேன். அதற்கு என்ன பார்வதி செய்ய வேண்டும்? எனக்கு ஓடி பிடித்து விளையாடுவதற்காக எனக்கு என்னை போல பெண்கள் வேண்டும் என்று கேட்கிறாள் பார்வதி. உன்னை போல அழகான பெண்கள் வேண்டும் என்று கேட்கிறாள் பார்வதி. இந்த உலகத்திலே இல்லையம்மா உன்னோட அழகுக்கு. பகவான் சொல்றாரு, பார்வதி உன்னை போல அழகான பெண்ணை கொண்டு வர சொல்றிய, நான் எங்கம்மா போவேன்? எங்கம்மா போக வேண்டும்? எம்மா எப்பெண்ணே பார்வதியே சொல்லுங்கள் நாதா. பார்வதி அழகை போல அழகை போல அழகை போல உலகத்தில யாரோ ஆண்டவராகிய சிவபெருமான் சொல்லுகிறார். என்னம்மா சொல்கிறார்? பெண்ணே பார்வதி, என்ன நாதா? உன்னை போல அழகான பெண்ணுக்கு நான் எங்க போறது? எங்க பார்வதி போக வேண்டும்? பார்வதியினுடைய அழகை போல பாருலகில யாருமே நான் பார்த்ததில்லை. சரி. ஈஸ்வரியின் அழகை போல இவ்வுலகத்துல யாரையுமே நான் பார்க்கல. பார்த்ததில்லை அம்மா, பார்த்ததில்லை. உமையவளின் அழகை போல நான் உலகத்திலே பார்க்கல. சரி. நான் எங்க போய் உன்னை போல அழகான பெண்ணை கொண்டு வர முடியும்? ஆமா நாதாக இருக்காங்க, வேண்டாம்ல நாதாக இருக்காங்க. சரி. என்னை போல அழகான பெண் இருக்காங்க. எங்கம்மா இருக்காங்க? அதாவது 7 கடலுக்கு அப்பால். சரி. எங்க? 7 கடலுக்கு அப்பால் நாகலோக பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய நாகக்கல்லி நாகராஜன் தம்பதிகளுக்கு. சரி. நாகக்கண்ணி நாகராஜன் தம்பதியருக்கு 8 பெண் குழந்தைங்க இருக்காங்க. சரி. மாரியம்மன், ஈஸ்வரியாள், முத்தாரம்மன், பேச்சியம்மன், வடக்குவாச்செல்வி, வடபத்திரகாளி, ஆமா, வடகாசியம்மன், காந்தாரி, கனகதுர்க்கை, கண்ணநல்லூர் மாரியம்மா என்ற அட்டகாளி 8 பேர் முட்டையிலே பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரி. பார்வதியாகி என்னுடைய கலைதான் அங்கு 8 சொருபங்களாக பிள்ளையாக பிறந்திருக்கிறார். போலே இருப்பார்கள் 8 பேர்களும். அந்த காளியர்களை நீங்கள் கைலாசம் கொண்டு வாருங்கள் சுவாமி. சரி. அந்த பெண்களை எனக்கு கொண்டு வாங்க. ஏமா, எனக்கு படியளக்க மட்டும்தான் தெரியும். சரி. இந்த வேலைலாம் நான் பார்த்ததே கிடையாது. யாரையா பார்க்க சொல்லணும்? உங்க அண்ணனை போய் பார்க்க சொல்லுமா? கண்ணனை, மாயக்கண்ணனை. சரி சரி. நாங்க 4 பேர் சேர்ந்தோம்னா தொட்டு விளையாடுவோம். சரி. நொண்டி அடிச்சு விளையாடுவோம். ஆமா. பல்லாங்குழி விளையாடுவோம். சரி. எங்களுக்கு நேரம் போயிரும் கைலாசத்துல. சரி. அதனால அந்த பெண்களை கைலாசம் கொண்டு வாருங்கள் சுவாமி. ஆமையா. அப்போ பகவான் சொல்றார், பார்வதி என்னன்னா அந்த காளியர்களை கைலாசம் கொண்டு வர வேண்டுமையானால் சரி அது என்னாங்காலே அம்மா மோடியதம்மா சண்டோதி பார்வதி கடலில் பள்ளி செய்தார் பச்சை மாலை வரவோ வேணும் பார்வதி. என்னடா
அந்த காளியர்களை கைலாசம் கொண்டு வர வேண்டுமேயானால் என்னாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது. வேற யாராலே பகவானே முடியும்? உங்கள் அண்ணனாகிய கண்ணன் நாராயணமூர்த்தி இருக்கிறார் அல்லவா? சரி. திருப்பார் கடலில் பாம்பு ஒரு மத்தையாக பாம்பனை மேல் பள்ளி செய்கிறார் அல்லவா? சரி. அந்த பள்ளி கொண்ட பெருமாள் வந்தால் தான் முடியும் அம்மா. அந்த பச்சை மால் வந்தால் தான் முடியும் அம்மா என்று பகவான் பார்வதி இடத்திலே சொல்கிறார். சரி. பார்வதி சொல்றா, எங்க அண்ணன் இல்லாம தான் எந்த கதையும் முடியாத. ஆமா. எங்க அண்ணன் இல்லாம எந்த கதையும் முடிச்சிருக்கா? எந்த கதையும் முடியாது. எங்க அண்ணன் வந்தா தான் முடியும், கண்ணன் வந்தா தான் கதையும் முடியும். கண்ணனை வச்சுதானே கதையே. ஆமா. என்று பார்வதியானவள் அண்ணனாகிய கண்ணனை அழைக்கிறாள். அழைக்கும் போதே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா அநாத ரட்சகா ஆபத்துக்கு வந்தபடி அவர் கீணியவா. சரி. அன்பர்கன்பாதி மூலமாகிய எம்பெருமானே கண்ணா கோபாலா கோவிந்தா மாயவா மதுசூதனா காயாம்புவண்ணா காருமகில் வண்ணா கமலவண்ணா செங்கண்ணா சிறுகண்ணா ஆளிலே மேல் வள்ளி செய்யும் அச்சுதன் பச்சை மாலை. சரி. என்று பார்வதியானவள் அண்ணனாகிய கண்ணனை எப்படி அழைக்கிறாள் பாருங்க. எப்படி அம்மா அழைக்கின்ற சிவரேதன் அரகரதான ஐயா இந்த நாமோ தழைக்கவோ அம்மையுமையவளாகிய பார்வதியானவள் சரி அண்ணனாகிய கண்ணனை நினைத்து பன்னகம் பாடுகிறார். ஆமாமா. என்ன செய்கிறார்? அண்ணனை நினைத்து பன்னகம் பாடுகிறார். இதான் ஐயா அவனுடைய பன்னக பாட்டு. ஐயா அவனுடைய தாலாட்டு பாட்டுங்கிறது இதுதான். அப்போ பார்வதியானவள் அண்ணனாகிய கண்ணனை அழைக்கும் போது கண்ணன் என்ன செய்கிறாரு? என்னமா செய்கிறார்? தெற்க தலையும் வடக்கே காலுமாக நீட்டி கொண்டு மேற்கே முகத்தை வைத்து சரி திருப்பார் கடலில் பாம்பு வரும் பார்வதியாளுடைய குரலானது பச்சைமாலுக்கு கேட்டது, பரந்தாமனுக்கு கேட்டது. பள்ளி கொண்ட பெருமாள் பார்த்தார். என்ன? கைலாசகிரி பர்வதத்திலே சரி நம்முடைய தங்கை பார்வதிக்கு ஒரு ஆபத்து பொறுத்துகிறது. சரி நாம இப்போதே கைலாசம் போக வேண்டும் என்று கண்ணன் கருட வாகனத்தில் ஏறிக்கொண்டே அவர்களே நல்ல கடலை தாண்டி வருகிறாரே. தங்கச்சி பார்வதி என்ன அண்ணா வாங்க வாங்க அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. கோபாலகிருஷ்ணா சவிக்கமா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? எனக்கு பார்வதிக்கு என்ன குறைச்சல்? சரி என் மாப்பிள்ள படி இழந்துட்டு போலகத்துக்கு மாப்பிள்ள எப்படி இருக்காரு? அவருக்கு படி இழக்க மட்டும்தானே தெரியும். சரி யாருக்கும் கொடுத்தவரத்தை வாங்க தெரியாத. ஆமா பிறகு கொடுத்தவரத்தை வாங்க சொன்னா கீழே கறந்து உருண்டுருவாரு. சரி பிறகு உங்களை தான் கூப்பிட வேண்டிய இருக்கு. ஏமா உருண்டாலும் ஒட்டுதான் மட்டும்தானே ஒட்டும். என்னமா
உருண்டாலும் ஒட்டுதான் மண்ணு தானே ஒட்டும். எல்லா மண்ணும் ஒட்டாதுல்ல. ஆ. என்னம்மா? ஆமாமா. அண்ணா கோபாலகிருஷ்ணா, கண்ணா. அதாவது வேற ஒன்றுமல்ல, சரி, நாகலோக பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய நாக கல்லி நாகராஜன் தம்பதிகளுக்கு சரி 8 பெண் குழந்தைங்க இருக்காங்க. ஆமா. எத்தனை பேரு? 8 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். 8 பேரு என்ன மாதிரி இருக்காங்க. சரி, ஒரே சேம்ல இருக்காங்க. என்னோட கலையில பிறந்தவர்கள் தாமா. சரி, என்ன பார்த்தா அவங்கள பார்க்க வேண்டாம், அவங்கள பார்த்தா என்ன பார்க்க வேண்டாம். நான் பார்வதி எப்படி இருக்கேன்னு பார்த்து கிடக்க. சரி, என்ன மாதிரிதான் இருக்கிறா. மாரியம்மன், ஈஸ்வரியார், முத்தாரம்மன், சரி, பேச்சி, பிரம்மசக்தி, காந்தாரி, கனகதுர்க்கை, வடக்குவா செல்வி, வடபத்திரகாளி, வடகாசி அம்மா, ஆமா அப்படின்னு சொல்லி அட்டகாளி 8 பேர் இருக்காங்க. சரி, அந்த காளியர்களை கைலாசம் கொண்டு வர சொன்னேன். ஆமா, எனக்கு ஓடி பிடித்து விளையாட சரி என்னை போல பெண்கள் வேணும் என்று கேட்டேன். ஆமா. அம்மா மணி என்னாச்சு? மணி 1:30 ஆக போகுது. இவ்வளவு நேரம் பிள்ளைகளை கேட்டா நான் எங்க இருந்து கொண்டு வருவேன்? சரி அப்படின்னு என் மாப்பிள்ள சொல்லிட்டார். ஆமாமா, எனக்கு படிகளக்க மட்டும்தான் தெரியும். சரி, பிள்ளைகள் எல்லாம் நான் கைலாசம் கொண்டு வர முடியாது. என்ன முடியாதையா? அது உங்க அண்ணன் கண்ணனால தான் முடியும்னு சொல்லிட்டேன். சரி, அதனால தான் நான் பார்வதி உங்களை அழைத்தேன் அண்ணா. ஆமா. சரி தங்கச்சி, என்னன்னா காளியர்களை கைலாசம் கொண்டு வர வேண்டுமானால் வேண்டுமே ஆனால் அதாவது சரி நாகதாளி பரம்பு வேணும். எதற்காக நாகதாளி பரம்பு வேண்டும்? நாகதாளி பரம்பு இருந்தா தான் நாகத்தை மடக்க முடியும். சரி, காளியர்களை கைலாசம் கொண்டு வர முடியும். ஆமா, அந்த நாகதாளி பரம்புக்கு இப்ப நான் எங்க போறது? எங்கன்னா போக வேண்டும்? அண்ணவர் குச்சி இருக்கிற எடுத்துட்டுமா? சரி, உன் கணவர் சிவபெருமான் சடைமுடிக்குள் மறைத்து வைத்தார். அவர் பீலி சடைக்குள் ஒளித்து வைத்திருக்கிறார். சரி, பாம்பு மாதிரி சும்மாடி சுத்தி இருக்கலாம் சடை. சரி, அந்த பீலி சடைக்குள்ள இருக்கு. ஆமா, அந்த நாகதாளி பிரபை எடுத்து கொடுத்தால் சரி அந்த நாகத்தை மடக்கி விட்டு நான் காளியர்களை கைலாசம் கொண்டு வருவேன் என்றார் எம்பெருமான். சரி சரி அப்படியே செய்கிறேன் அண்ணா. ஆமா என்று பார்வதியானவள் சரி அன்று இரவு ஆண்டவராகிய சிவபெருமான் நகர்ந்து தூங்கக்கூடிய நேரத்தில் பகவானுடைய பீலி சடையை அவிழ்த்து விட்டார். சரி, என்ன செய்தா? பகவானுடைய பீலி சடையை அவிழ்த்து விட்டாள். நாகதாளி பரம்பு கீழே விழுந்தது. சரி, என்ன விழுந்தது? நாகதாளி பரம்பு கீழே விழுந்தது. அந்த பரம்பை எடுத்து அண்ணனாகிய கண்ணனுடைய கையில கொடுத்தார். நாராயண மூர்த்தியிடம் கொடுத்தார். அண்ணா இதைத்தானே கேட்டீங்க? இதுதான் அது. கொண்டு போங்க. சரி, சீக்கிரம் போய் பெண்களை அழைத்து கொண்டு வாருங்கள். சீக்கிரம் இந்த காளியர்களை கைலாசம் கொண்டு வாங்க. சரி அப்படின்னா பார்வதி. ஆமா, சரி அப்படியே செய்கிறேன் அம்மா. சரி என்று நாராயண மூர்த்தியை நினைத்து கொண்டு நாமல் இந்த வடிவத்தோடு சென்றால் சரி அட்ட காளியர்கள் 8 பேரும் நம்மை அடையாளம் தெரிந்து கொள்வார்கள் அல்லவா? தெரிந்து கொள்வார், புரிந்து கொள்வார் அல்லவா? நம்ம வேடத்தை மாற்றி செல்ல வேண்டும். சரி, என்ன வேஷம் போடலாம்? புலி வேஷம் போடுவோம். நாய் வேஷம் போடுவோம். நரி வேஷம் போடலாம். குரங்கு வேஷம். சரி, வித்த காட்டவா? ஆமையா, அங்க கருங்காலி செங்காலி வேஷம் போடுவோமா? கருங்காலி செங்காலி போடலாம். இது குலசேகர பட்டணத்துல முத்தாரம்மனுக்கு தசராவுக்கு நம்ம போடுற வேஷம். சரி, நாங்க அங்கதான் பார்த்தோம். ஆமா, குலசையில தான் பார்த்தோம். குலசையில பாத்தீங்களா? மாநாட்டுக்கு போகும்போது அங்க பாத்தீங்களா? ஆமா பார்த்தோம்ல. ஆமா நம்ம பார்த்தோமே வேஷம். நம்ம வில்லுப்பாட்டு போனோம்ல, அதுக்கப்புறம் அதான் மாநாட்டுல வில்லுப்பாட போயிருக்கும் போது பார்த்தோம் இல்லையா? சரி, அதாவது இந்த வேஷத்துக்கெல்லாம் காளியர்கள் நம்மளை பார்த்து மிரண்டு பயந்து போயிருவாங்க. சரி, வேடத்தை மாற்றி செல்ல வேண்டும். ஆமாமா, ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும். சரி, அவளோடு பேச வேண்டுமே. ஆனால் வாலிப வயதுல போனா எந்த ஒரு பெண்ணை பார்க்க முடியாது, அவளோடு பேச முடியாது. முடியாதம்மா, முடியாது. வயசாலி மாதிரி போனா பார்க்க முடியுமா? பார்க்க முடியும், பேச முடியும். சரி, வாலிபன் மாதிரி போனா பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ தாத்தா மாதிரி போனா பாத்துரலாம். தாத்தா மாதிரி போனோம்னா பேத்தின்னு பேச்சுல காரியத்தை சாதிச்சிடலாம். சரி, தாத்தா மாதிரி நீங்க எவ்வளவு வயசுல இருக்கணும்? 70க்கு மேல இருக்கணும். ஆமா, 70 90 வயசு இருக்கணும். அப்பதான் பார்க்க முடியும், பேச முடியும். சரி, அப்போ நாராயணமூர்த்தி என்ன வடிவத்தோடு வர்றாரு? ஆனால் என்ன வடிவத்தோடு அம்மா? அவன் நான் ஒரு
சக்கரவர்த்தி எப்படி வராரு? எப்படி அம்மா வருகிறார்? 400 பத்தம் சென்ற நிறைத்ததொரு கிளவரைப்பு, 90 பத்தம் சென்ற துவண்டதொரு கிளவரைப்பு. சரி. கக்கத்துல ஓலப்பாயும் கையதிலே திருவோடும் ஏந்தி கொண்டு தாத்தா கையில திருவோடு இருக்கு. சரி. என்ன இருக்கு? திரு ஓடு கையில இருக்கு. இறந்து தின்னும் ஆண்டி போல ஏற்ற பண்டார போர்த்தி போல தள்ளாடி நடை நடந்து நாகலோக பட்டணத்திற்கு வருகிறார் எம்பெருமான். சரி. எங்க வராரு? நாகலோக பட்டணம் வருகிறார் எம்பெருமான். கருட வாகனத்துல ஏறிக்கொண்டு 7 கடலையும் தாண்டி நாகலோக பட்டணத்திற்கு வரார். சரி. நாகலோக பட்டணத்திலே ஆமா அட்ட காளியர்கள் 8 பேரும் சரி புற்றை விட்டு வெளியே வந்து நின்று ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். சரி. 8 பிள்ளைங்க பாருங்க. ஆமாமா. பாடு நொண்டி அடிச்சு தொட்டு விளையாண்டுகிட்டு இருக்கிறான். சரி. பார்த்தாரியம் பெருமான். ஆமையா. 1 2 3 4 5 6 7 8 இவதான் அட்டகாளி 8 பேர். சரி. எம்மாய பெண்களே. என்ன தாத்தா? வாங்க தாத்தா, வணக்கம். ஆமையா. தாத்தா எங்க போறீங்க? ஏனாங்க? நான் வடக்க காசியில இருந்து தெற்க கன்னியாகுமரிய பார்த்து போறேன். சரி. உங்களை பார்க்கணும் போல இருந்தது. அந்த அளவுக்கு 8 பேரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சரி. எம்மா உங்க அம்மா பெயர் என்ன? எங்க அம்மா பேரு நாகக்கண்ணி பெண்கொடியாள். உங்க அப்பா பெயர் என்ன? எங்க அப்பா பேரு நாகராஜா. நாகராஜா. ஓ, இப்படியே சுத்துது. ஆமா, அப்படியே சுத்துது. ஓஹோ, எப்ப போதி ஆறையோ. சரி. படம் எடுத்து ஆடுது, ரவுண்டு ஓடுது. எம்மாய பெண்களை உன் பெயர் என்ன? என் பேரு மாரியம்மா. காளியம்மா. காளி. துணிஞ்சு சொல்லு, ஏன் கீழனிக்கு போற? காளியம்மன். காளி. அம்மா உன் பெயர் என்ன? என் பேர் தங்கம்மா. கோல்டு மதர். ஏறி என்னம்மா முத்திசாபுரில எங்க அக்கா தங்கம்மாக்கா ஒரு ஆள் இருந்தாங்க. அம்மாதான். பில்லுன்னா நல்லா கதை கேட்பாங்க தங்கக்கா. ஆமா. சரி. ஆமா. உன் பெயர் என்ன? என் பேர் கண்ணநல்லூர் மாறி. ஓ, கண்ணநல்லூர் மாறி. தாத்தா என் பேர் பேச்சி. சரி. எந்த பேச்சி? பிரமசக்தி. பேச்சின்னு உங்ககிட்ட சொல்ல முடியலையே. ஏமா எங்க வீட்டுல பக்கத்துல ஒரு பேச்சி இருக்கா. சரி. அவ விடிய விடிய பேசுவா, விடிஞ்ச பிறவும் செல்லுல பேசுவா, தொலைபேசியில பேசுவா. அந்த பேச்சோன்னு நினைச்சோம். அவ தொலைபேசியில பேசுற பேச்சி. நான் அதாவது பேச்சு பிரமசக்தி. சரி. பேச்சி அம்மன். என் கையில இருக்கிறது என்ன? சூலாயுதம் தாத்தா. நீ பேச்சுதாம்மா. சரி. தெரியுதுமா, நீ பேச்சுதான். உங்ககிட்ட என்னால பேச முடியாது. ஆமா. எம்மா என் காளியர்களே. சரி. இப்போ உங்க அம்மா அப்பா எங்க போயிருக்காங்க? அம்மாவும் அப்பாவும் எங்களுக்கு இற தேட போயிருக்காங்க. எங்க போயிருக்காங்க? எற தேட போயிருக்காங்க. ஓ, எற தேட போயிருக்காங்க. நீங்க 8 பேரும் தனியா தான் இருக்கீங்க. நாங்க 8 பேர் இந்த புற்றுக்குள்ளதான் இருக்கிறோம். அப்ப தாத்தா கூட வாரியலா 8 பேரும். அம்மா காளியர்களே. என்ன தாத்தா? நம்ம மண்ணாலான புற்றுல வளர்ந்து வர்றீங்களே. சரி. இது மழை பெய்ந்தால் கரைந்து விடாதா? அது கரையத்தான் செய்யும் தாத்தா. எங்க அம்மா அப்படியே கூட்டிட்டு இந்த கல்லு இடைக்கல வச்சிருவாங்க. சரி. நாங்க கல்லு இடக்கலையும் பாறை இடக்கலையும் ஒரு வீட்டு நிழல்லையும் இருந்துக்கிடுவோம். எங்க கதை திறந்துக்கிறது நீங்க. சரி. கரெக்ட்னு உள்ள போயிருவோம். ஆமா. ஆமா, அந்த வேலைக்குள்ள கத்தளைக்குள்ள போய் இருந்துக்கிடுவோம். சரி. அவன் பையன் மழை பெஞ்சு யாரும் கிட்ட வந்தா அப்படி படத்தை எடுத்துட்டு அப்படியே அந்த வேலைக்குள்ள இருந்துக்கிடுவோம். ஓ, மண்ணாலான புற்று மழை பெய்ந்தால் கரைந்து விடாதா? கரையத்தான் செய்யும். சரி. எங்க அம்மா அப்பாவும் மீண்டும் 7 குளத்துல போய் மண் எடுத்துக்கிட்டு வருவாங்க. ஆமா. மண் எடுத்து கொண்டு வந்து புற்று செய்யற வரைக்கும் நாங்க எங்க இருப்போம்? சரி. கல்லுக்குள்ளையும் முள்ளுக்குள்ளையும் நம்மள வந்து யாரும் அடிச்சிடக்கூடாது. பாறை இடுக்குகளையும் இருப்போம். நாங்க அப்படியே ஒளிச்சிருந்து பாப்போம், மனுஷன் வாரானா? சரி. வந்தா நம்மள ஒற்றையடி அடிச்சு போடுவானே. ஆமா. அப்படின்னு ஒளிச்சு இருப்போம். சரி. அவங்க புற்று செய்து புற்றுக்கு துவாரம் போட்ட பிறகுதான் அதுக்குள்ள போய் இருப்போம். சரி. சரி அம்மா காளியர்களே. என்ன தாத்தா? நீங்க இந்த மண்ணாலான புற்றுகளே வாழ்ந்து வர்றீங்களே. சரி. எனக்கு ஆடு இருக்கு, மாடு இருக்கு, மாடுக்கு மாட்டை வீடு இருக்கு, ஆழ்வதற்கு நாடு இருக்கு. என்னோடு வந்தாயனா, என்னோடு வந்தாயனா, உங்களை இடவராசியாக்கிடோ.
பத்தி சொல்கிறார் அம்மாய காளியர்களே. என்ன தாத்தா? எனக்கு ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அடுக்கு மத்தை வீடு இருக்கு, சரி, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, ஆழ்வதற்கு நாடு இருக்கு. ஆமா, என்னோடு வந்தாலும் 8 பேருமே நாட்டுக்கு நான் இளவரசி ஆக்கி விடுவேன் அம்மா. சரி, அறியலம்மா மாரியம்மா நீ வாரி. நான் வரல தாத்தா, ஆளை விட்டுருங்க, நான் வரவே இல்ல. ஏ நுப்புடாதி நீ வாரியம்மா. ஏ தாத்தா எங்க அம்மா சும்மா அம்மா. எங்க அம்மா அப்பா சொல்ற இடத்துக்கு தான் நாங்க வருவோம். தாத்தா கூட தானே வர. தாத்தாவை நம்பவே மாட்டோம் நாங்க. இந்த காலத்துல வாலிபனை நம்புறாலும் வயசாலிய நம்ப முடியாது தாத்தா. சரி, வாலிபன் இன்னும் 4 நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் வண்டியில அப்படியே கையரை போட்டு வருவான், கோதி விடுவான் தலையா. சரி, 2 நாளைக்கு பார்க்க 3ஆம் நாளைக்கு உங்க அம்மா என்னத்தை தூக்கிட்டு நிப்பாவா, கம்பு தூக்கிட்டு நிப்பாவா. எங்க போய் தெருவுல நிக்க, வீட்டுக்குள்ள போடி, வீட்டுக்குள்ள போட்டிம்பாங்க. அதனால தாத்தா வந்தா அப்படி இல்ல. சரி, நம்ம தாத்தா தான் வந்திருக்காரு, ஒரு செம்புல தண்ணி விடுமா. வரவே இல்ல தாத்தா கூட போக முடியோ, வரவே மாட்டோம் நாங்க. சும்மா வாமா. தாத்தா நீங்க நாங்க அங்க வர முடியாது. சரி, ஏன்னா எங்க அம்மா அப்பா வந்து எங்களை தேடுவாங்க. சரி, அம்மாவும் அப்பாவும் சொன்னாதான் வருவீங்களோ. தாத்தா என்ன நீங்க இப்ப பேசுறத எங்க அம்மாவும் அப்பா உங்களை பார்த்தாங்கன்னு வைங்க, சரி, கொத்து உங்களை கொத்தி எங்களுக்கு உங்களை இறையாக்கிடுவாங்க. அதனால எங்க அம்மாவும் அப்பாவும் வரும்னா ஓடிருங்க. நான் இல்லன்னா எங்களுக்கு இறையாகிருக்க தாத்தா. அப்படியே எந்திரிச்சு ஓடிருங்கம்மா. மணி 2ஆவதுயா. சரி, ஓடியலா தாத்தா கூட வாரியலா. ஏன் தாத்தா நான் வரவே மாட்டேன் தாத்தா. நாங்க அந்த இடம் வரவே மாட்டோம், ஆண்டி நல்ல பண்டாரவே அந்த இடம் வரவே மாட்டோம், ஆண்டி நல்ல பண்டாரமே. என்று சொல்லி காளியர்கள் அந்த வார்த்தை காளியர்கள் 8 பேரும் உங்க கூட வரமாட்டோம்னு அடம்பிடிக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? வரமாட்டோம் என்று மறுக்கிறார்கள். பார்த்தாரே பெருமாள், என்ன ஒரு கரத்துல 4 பிள்ளைகள், இன்னொரு கரத்திலே 4 பிள்ளைகள். சரி, 8 பிள்ளைகளையும் இரு கரத்தாலே சேர்த்து அள்ளினாரே பெருமாள். அப்படியே கையில கூட்டி அள்ளினார். அனைத்து நெஞ்சோட பிடித்து கொண்டு போறாரு. அப்படியே அனைத்து அவேராதி வள்ளி கையில எட்டு பிள்ளைகளை கையிலே அள்ளி கொண்டு என் பெருமாள் நாராயணமூர்த்தி ஆதிவள்ளி கைலாசகிரி பர்வதம் வந்து சேர்ந்தார்.